பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த வாரத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 28வது வசனம் துவங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் வரைக்குமாக நாம் அதனை தியானித்தோம். அது ஒரு நீண்டதொரு பகுதி. 2ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனம் துவங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் வரைக்குமாக அது ஒரு பெரும் பகுதியாக இருக்கின்றது. அதை நான் சொல்லும் பொழுது, லைஃப் ஆஸ் காட்ஸ் சில்ட்ரன், தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கின்ற ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய சில குணாதிசயங்கள் என்ன என்பதுதான் இந்த வேத பகுதியை நாம் கடந்த முறையில் சிந்தித்தோம். அதிலே குறிப்பிட்டு 5 குணாதிசயங்கள் அதுல இருந்தது. அதுல 4ஐ நாம் கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்து முடித்தோம். முதலாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். சில்ட்ரன் ஆஃப் காட் அபைட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது 28வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே வெளிப்பட போகின்றார். வெளிப்படும் நேரத்திலே நாம் வெட்கமடையாமல் இருக்க வேண்டுமானால் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அங்கே சொல்லப்பட்ட குணாதிசயம். அடுத்த குணாதிசயமாக 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சில்ட்ரன் ஆஃப் காட் பிராக்டிஸ் ரைச்சியஸ்னஸ். தேவனுடைய பிள்ளைகள் நீதியை பின்பற்றுவார்கள், நீதியை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதை நாம் அதிலே சிந்தித்தோம். அதிலே சொல்லப்பட்டது, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருப்பதனாலே நீங்கள் நீதியை பின்பற்றுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நீதியை பின்பற்றுவது? நம்முடைய ஸ்தான ரீதியாக, நம்முடைய பொசிஷனலாக நாம் ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த நீதி, நாம் பெற்றுக்கொண்ட நீதி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மாரல் அட்ரிபியூட்ஸ்ல, நம்முடைய சன்மார்க்க ரீதியாக நம்மை சுத்திகரிப்பதன் மூலமாக, பாவத்தை புறக்கணித்து வாழ்வதன் மூலமாக, அதே போல பிறரோட கூட அன்பு காட்டி பிறரை மன்னித்து பகை உணர்வின்றி நாம் ஜீவிக்கின்ற பொழுது நம்முடைய நீதி அங்கே வெளிப்படுகிறது என்பதை நாம் அதிலே சிந்தித்தோம். 3வது குணாதிசயமாக, children of God live in reality of divine love. நான் யார் என்ற ஒரு அடையாளத்துக்குரிய ஒரு கேள்வி நம்முடைய மனதில் இருக்குமானால், if at all I have a doubt that who am I, who defines me, என்னை யார் இப்படிப்பட்டவன் என்று தீர்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழும் என்று சொன்னால், தேவனுடைய அன்பு அல்லது தேவன்தான் நான் யார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நிர்ணயம் செய்கிறார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தான் தேவனாலே நேசிக்கப்படுகிறோம் என்ற ஒரு உறுதியிலே, ஒரு உணர்விலே வாழ்வார்கள் என்பது 3ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பகுதியாக இருக்கின்றது. தேவன் நம்மை நேசிக்கின்றார். இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிதான ஒரு அன்பை தேவன் நம்மேல் காண்பித்திருக்கிறார் என்பதும் அதிலே நாம் சந்தித்தோம். 4வதாக இருக்கக்கூடிய குணாதிசயம், children of God live with the hope of future glory. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்காலத்தில் பற்றி இருக்கின்ற ஒரு நம்பிக்கையிலே வாழ்வார்கள் என்பது உறுதியாக நாம் வாசிக்கின்றோம். அதைத்தான் 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆனாலும் அவர் வரும் பொழுது நாம் அவர் இருக்கின்ற பிரகாரமாகவே நாமும் அவரை தரிசிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய மனதில் இருக்கிறது. So we will have a hope. We have a hope that we will see him in the way that he is, but we do not know how it will be. ஆனால் அது எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் அவரை இருப்போம். அதுதான் நமக்கு தெரிந்திருக்கிற விஷயம். இதை நாம் சொல்லும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி இருக்கின்ற சத்தியங்கள் மற்றும் நாம் எப்படியாக நம்முடைய சரீரங்கள் மாற்றப்படும் என்பதெல்லாம் அதிலே நாம் சிந்தித்த விஷயமாக இருக்கிறது. இது 4வது குணாதிசயம். 5வதாக நாம் வாசிக்கும் பொழுது, அதனுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் துவங்கி 10வது வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது, children of God desire for purity. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை நாடுவார்கள். பரிசுத்தத்தை நோக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வார்கள் என்பதுதான் அதனுடைய 5வது குணாதிசயம். ஆகவே அந்த குணாதிசயத்தை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கிறோம். So the 5th attribute is children of God who will desire purity. ஆகவே இதற்கென்று நான் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு, லைஃப் ஆஃப் பியூரிட்டி. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை நோக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். நாம் இதனுடைய கடந்த வாரத்தில் நான் அதனை சொல்லியிருந்தேன். ஒரு தெளிவாக ஒரு டிஃபரன்சியேஷன் இங்க யோவான் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஒளிக்கும் இருளுக்கும், அதே போல சத்தியத்திற்கும் வஞ்சகத்திற்கும், அன்புக்கும் பகைமைக்கும், நீதிக்கும் பாவத்திற்கும் இருக்கின்ற வேற்றுமையை சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த பகுதி நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசித்து ஒரு வசனமாக வாசித்து வரும் பொழுது அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால், verse 10 வாசிக்கும் பொழுது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், இது ஒரு புறமாக. அடுத்த பகுதியில வாசிக்கும் பொழுது அதனுடைய ஸ்டார்க் டிமார்கேஷன் அல்லது கிளியர் டிஃபரன்சியேஷன் வாசிக்கும் பொழுது, பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய வித்தியாசம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசினுடைய பிள்ளைகள் யார்? Or if at all we have a question or an evidence that we are finding out who are God's children and who are the children of Satan.
யார் தேவனுடைய பிள்ளை, யார் பிசாசினுடைய பிள்ளை என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழும் என்று சொன்னால், இல்லை என்றால் நம்முடைய மனதிலே நாம் தேவனுடைய பிள்ளையா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுமானால், இந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பட்சத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தமாகிறது. இதைத்தான் கடந்த வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஆகவே தொடர்ந்து நாம் இதனை சிந்திக்கவிருக்கிறோம். 3வது வசனம் துவங்கி 10வது வசனம் வரைக்குமாக இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கிருபையினாலே சார்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 3 முதல் 5 வரைக்கும் இருக்கின்ற வசனத்திலே டிசையர் ஃபார் பியூரிபிகேஷன், பரிசுத்தமாகுதல் என்ற செயல்பாட்டுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் விரும்புவான். He will have a desire for purity. தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாடி, பரிசுத்தத்தை எதிர்நோக்கி, பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும். 3வது வசனத்திலே அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல இங்கே பரிசுத்தம் மற்றும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தானும் சுத்தமுள்ளவராய் இருப்பான். ஆகவே எங்கே ரெஃபரன்ஸ் சொல்லப்படுகிறது? எதை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், அல்லது யார் நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஒரு சுட்டி காண்பிக்கப்படுகின்ற பொருளாக எங்கே இருக்கிறார்? அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார் அல்லது அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பது நிமித்தமாக கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல வேதாகமத்திலே ஒரு சில குணாதிசயங்கள், at least some of the characteristics in the New Testament which has been clearly referred to the Lord himself, ஆண்டவரையே குறிப்பிட்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்று தெளிவாய் சொல்லப்படுகிறதை நான் கடந்த வாரத்தில் ஒரு சில குணாதிசயத்தை நான் சொன்னேன். ஆனால் அதற்கு பின்பதாக நான் மறுபடியும் சென்று வேதத்தை நான் புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்கும் பொழுது இன்னும் அநேக குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நான் பார்த்தேன். அதிலே ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதில் என்னவென்றால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, walk in light as he is in the light, அவர் ஒளியில் இருக்கிறதை போல நீங்கள் ஒளியில நடவுங்கள். 1 யோவான் 2:6 சொல்லப்படும் பொழுது அவர் நடந்ததை போல நீங்களும் நடங்கள். 1 யோவான் 2:29 அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறதை தெரிந்திருப்பதனாலே நீங்களும் நீதியுள்ளவராய் இருங்கள். 1 யோவான் 4:7 முதல் 8 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, love because God is love, தேவன் அன்பாய் இருக்கிறதுனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். 1 பேதுரு 1:15-16 நாம் வாசிக்கும் பொழுது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:48 வாசிக்கும் பொழுது அவர் பரிபூரணராய் இருக்கிறது போல நீங்களும் பரிபூரணராய் இருங்கள். Be perfect as your father is perfect. லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, be merciful as your father is merciful. உங்களுடைய பிதா அல்லது உங்களுடைய பரமபிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனாலே நீங்கள் இரக்கமுள்ளவராயிருங்கள். கொலோசியர் 3:12-13 வாசிக்கும் பொழுது தேவன் இரக்கமுள்ளவராய் மன்னிப்பை காண்பிப்பதனாலே நீங்களும் ஒருவரையொருவர் மன்னிங்கள் என்று அங்கே சொல்கிறார். எபேசியர் 4:32 வாசிக்கும் பொழுது கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரையொருவர் மன்னியுங்கள். அதே போல ரோமர் 15:7 வாசிக்கும் பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டதை போல நீங்கள் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது read all this passage, நான் வேகமாக சொல்லிவிட்டேன். இந்த எல்லா பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது எதை நாம் கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி என்று சொல்லக்கூடியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. He is the point of reference for all the attributes of our life. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், நான் என்னுடைய சகோதரனோட அல்லது என்னுடைய சகோதரியோட என்னை ஒப்பிட்டு பார்த்து பரவாயில்லைங்க, நான் அவரை காட்டிலும் சற்று மேலானவனாக இருக்கிறேன், அவரை காட்டிலும் சற்று உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்று நம்மை நாமே பாராட்டி கொண்டு நம்மை நாமே மெச்சிக்கொள்கிறோம். அதுவல்ல இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம். புதிய ஏற்பாட்டை நாம் வாசித்து அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு குணாதிசயத்திற்கும் தேவன் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல், the canon for all the attributes which has to be found in our life is nothing but the attribute of Christ himself. கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கின்றதோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எபேசியர் 5:1 சொல்லும் பொழுது, நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவராகி you need to be the imitators of God. அவர் நடந்த பிரகாரமாக நாமும் நடக்க வேண்டும். ஆகவே இங்கே சொல்லப்படுகின்ற அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது 3வது வசனத்திலே அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவன் என்ன செய்கிறான்? தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆகவே இங்கே சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொல்லப்படும் பொழுது word purification or purify என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். He will try to purify himself. அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறது. அங்கே ஏற்கனவே ஆண்டவருடைய பரிசுத்தம், அவருடைய சுத்தமுள்ள குணாதிசயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பை விரும்பக்கூடிய ஒருவன் பார்ப்பான்.
Any person who desires to be purified will always refer to Christ's purification. அவருடைய சுத்திகரிப்பை அல்லது அவருடைய சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை தன்னுடைய ஜீவியத்தில் எப்பொழுதும் முற்று நோக்கி கொண்டே இருப்பான். அதைத்தான் இங்கே பியூரிஃபை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. He will always try to cleanse morally and spiritually. He will always pursue what belongs to Christ. கிறிஸ்துவுக்கு எது உடையதாக இருக்கின்றதோ அதை தன்னுடைய வாழ்க்கை he will deliberately cleanse himself. தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து என்ன செய்வான்னா தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பான். எப்படி சுத்திகரிப்பான்? இங்கே சுத்திகரிக்க முடியும் என்று சொன்னால் எப்படி சுத்திகரிக்க முடியும்? How can a person purify himself? நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பது என்றால் நாம் ஏதோ ஒரு அதற்கு உபகரணங்கள் இருக்கிறதா? Is there, or do we have any kind of help that has been given to us so that we can cleanse ourselves? நான் சொல்லக்கூடிய சில குணாதிசயங்கள், சொல்லக்கூடிய சில உபகரணங்கள், தேவன் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கக்கூடிய சில உபகரணங்கள் என்ன? முதலாவதாக தேவன் நமக்கென்றும் நாம் சுத்திகரிப்பதற்கென்றும் பயன்படுத்துவதற்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிசோர்ஸ் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit is the one or the primary agent for us to be cleansed. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்யும்படியாக நிலைத்திருந்து நமக்குள் செயல்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? He will enter her. He is inside us, and he will try to guard our mind. Whenever something enters into our mind, நம்முடைய சிந்தையில ஏதாவது ஒன்று தவறான விதத்திலே அல்லது தவறான எண்ணங்கள் நம்முடைய மனதிலே தோன்றும் பொழுது, தவறான விஷயங்கள் அல்லது தவறான பார்வை அல்லது தவறான எண்ணங்கள் நம்முடைய மனதிலே தோன்றும் பொழுது, he will try to guard us from it. எப்படி அவர் அதை செய்கிறார்? எப்படி சுத்திகரிப்பை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிறார்? நம்முடைய மனதிலே தோன்றும் பொழுது, எண்ணங்கள் தோன்றும் பொழுது, he will try to convict us. அவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை நமக்கு உணர்த்து வைக்கிறார். He will convict us. நமக்கு அதனை உணர்த்து வைக்கிறார். இது தவறு, இது ஆண்டவருடைய குணாதிசயத்திற்கு ஏற்ற குணாதிசயம் அல்ல, இது வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற குணாதிசயத்திற்கு புறம்பானது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறார்? உணர்த்து வைக்கின்றார். அப்படி உணர்த்து வைக்கப்படும் நேரத்தில் நாம் அதற்கு எப்படி ஈடுபடுகின்றோம்? How do we respond to that conviction of the Holy Spirit? Do we try to put off him or do we try to heed him? இதான் இப்போ அங்கேதான் சுத்திகரிப்பு வருகின்றது. அவர் உணர்த்து வைக்கிறார் ஒன்று உண்மைதான், ஆனால் உணர்த்து வைக்கப்படும் நேரத்தில் அந்த உணர்த்துவித்தலுக்கு நாம் எப்படி செயல்படுகிறோம்? How do we respond to that conviction of the Holy Spirit? ஏனென்றால் அவர் நமக்குள் வாழ்ந்து இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. He will claim that this temple belongs to me, and such things is not in accordance to his character. அவருடைய குணாதிசயத்திற்கு ஒன்று ஒப்புமையாக இல்லை என்று சொன்னதனாலே இது வேண்டாம் என்று அவர் நிராகரிப்பதற்கு முன் வருகிறார். ஆனால் நாம் அதனை என்ன செய்கிறோம்? நம்முடைய சுயத்தினாலே, நம்முடைய சுய இச்சையினாலே, நாம் அதனை சுய விருப்பத்தினாலே சில நேரத்தில் சிக்குண்டு விழுந்து போகின்றோம். ஆனால் அதே நேரத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்மை நாமே கீழ்ப்படிந்து நம்மை நாமே அதற்கு ஒப்பு கொடுத்து நாம் செயல்படும் நேரத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. We are cleansed. அப்பதான் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆகவே ஒன்று பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தலாம் அல்லது பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தலாம். We can make the Holy Spirit grieve or we can make him to be glad. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் நாம் செய்ய முடியும். ஆனால் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய ரிசோர்ஸ் என்னன்னா பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம். It is the second primary resource which God has given to us to have purification in our life. எப்படி அவர் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார்? வேதத்தை வாசிக்கும் பொழுது இது நமக்கு ஒத்து போகாது இருக்கக்கூடிய குணாதிசயம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்துவித்தலை உண்டு பண்ணுகிறார். இதேதான் அங்கு வருகின்றது. வேதாகமம் இது தவறு, இது சரியில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் 4வது வசனத்தில் சொல்லும் பொழுது பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் இது தவறு என்று சுட்டி காண்பிக்கிறது. The word of God clearly tells that this is sin. அதை பாவம் என்று சொல்லும் பொழுது நாம் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அதனை புறக்கணிக்கும் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு ஏற்படாது. மூன்றாவதாக கொடுக்கப்பட்டுள்ள ரிசோர்ஸ் என்னன்னா பரிசுத்த ஜெபம். The holy prayer. பரிசுத்த ஜெபம் என்று சொல்லப்படும் பொழுது நாம் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் நமக்கு சிலவற்றை உணர்த்து வைக்கிறார். 4வதாக இருக்கின்ற குணாதிசயம் பரிசுத்தவான்கள். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஜெபம், பரிசுத்தவான்கள். The Holy Spirit,
ஹோலி பைபிள், அதே போல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், அதே போல ஹோலி பிரேயர். இந்த ரிசோர்ஸ் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? நம்மை பாவத்தை விட்டு விலக்கி காப்பதற்கு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை தூண்டுகின்றதோ அதை வெறுத்து அதை விலக்கி விடுவதற்கு இட் ஹெல்ப்ஸ் us to quickly cut off from whatever our body feeds the sin. எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு நேராக கொண்டு செல்கின்றதோ அதிலிருந்து நம்மை விடுபடுவதற்கு இவைகள் நமக்கு உதவி செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம், ஒருவேளை நாம் பாவத்தில் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் விரைவாக நாம் ஆண்டவரண்டை திரும்பி வருவதற்கும், ஆண்டவரண்டை ஆண்டவரே ஹானஸ்டாக நேர்மையான முறையிலே ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவதற்கும், மீண்டுமாய் சுத்திகரிப்பை பெறுவதற்கும் நமக்கு இவைகள் உதவி செய்கின்றது. இதுதான் இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவன் சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்கிறான். He always wants to have the purification in his life. இரண்டாவதாக இந்த பியூரிபிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா he will desire the purification. ஏன்னா அவனுக்கு சொல்லப்பட்ட 4வது வசனத்தில் he will know the true nature of sin. பாவத்தை பற்றி இருக்கக்கூடிய உண்மையான குணாதிசயம் என்ன என்பதை இவன் தன் வாழ்க்கையிலே புரிந்து வைத்திருப்பான். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இங்க சொல்லப்படும் வசனம் என்ன? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஒருவேளை சில நேரத்தில் நாம் பாவம் என்று சொல்லப்படும் நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக தெரிந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தையின் அர்த்தம் ஹமார்டியா. அப்படியானால் யூ ஹாவ் மிஸ்ட் த மார்க். விளையாட்டுகளிலே அந்த நாட்களிலே விளையாட்டுகளை விளையாடும் பொழுது அவர்கள் அந்த குறிப்பிட்ட லக்கை தவறுவிடும் பொழுது when they miss the mark, அங்கே சப்தமாக ஹமார்டியா என்று சொல்வார்கள். அப்படியானால் அவன் அந்த சொல்லப்பட்ட அந்த லக்கை அவன் தவறு விட்டு விட்டான். he has missed the mark which was kept for him. அவனுடைய லக்கு, அவனுடைய கோல், அவனுடைய மார்க் எதுவோ அதை இழந்து போய்விட்டான், அதை தவறு விட்டான் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் நீங்க சொல்லப்படும் பொழுது இங்கே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே, அப்படியான இட் இஸ் மோர், அங்கே மார்க் மிஸ் பண்ணுவது ஒரு புறமாக அதனுடைய அர்த்தமாக இருந்தாலும் இட் இஸ் ஆல்சோ மென்ஷன் தட் ஃபார் சின் இஸ் த டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் த லா. அப்படியானால் குறிப்பிட்ட ஒரு கோட்பாடு ஒன்று உண்டு, குறிப்பிட்ட சத்தியம் ஒன்று உண்டு, குறிப்பிட்டு எழுதப்பட்ட ஒரு நியமம் ஒன்று உண்டு. there is a law that is already written for a child of God and he crosses over. அவன் என்ன செய்கிறான்? he transgress என்று சொன்னான். he crosses over. அங்கே ஒரு எல்லைக்குறி உண்டு. அந்த he crosses over the boundary which is already kept for him by God. தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு நியாயப்பிரமாணம் அல்லது ஒரு சட்டத்திட்டம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில இதுவே எல்லைக்குறி என்று வைத்திருக்கின்ற அந்த எல்லையை அவன் மாற்றிவிட்டு அல்லது அதனை மீறி நடக்கும் பொழுது அங்க என்ன செய்யப்படுகின்றது? டிரான்ஸ்கிரஷன் வருகிறது. பொதுவாக நாம் நம்முடைய சாலைகளில் போகும் பொழுது காவல்துறை என்ன செய்வார்கள்? அங்கே ஒரு போர்டு மாட்டியிருப்பார்கள், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருப்பார்கள். அல்லது அதனுடைய ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ரோப் கட்டியிருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? இது எல்லைக்குறி. திஸ் இஸ் த லைன் ஆஃப் டிமார்கேஷன் which is already put. அதை மீறும் பொழுது இட் இஸ் கன்சிடர்ட் as a transgression of the law of the city. அந்த நகரத்தில் வைத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழவில்லை, அதை மீறி நடந்தோம் என்பது அதனுடைய அர்த்தமாகிறது. அது போல வேதம் நமக்கென்றும் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரஷன் என்று சொல்லப்படும் பொழுது அங்கே மீறி நடக்கும் பொழுது ஏற்கனவே தேவன் வைத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு அவன் அந்த எல்லையை மாற்றி மீறி நடக்கிறான் என்பது அர்த்தமாகிறது. மட்டுமல்லாமல் இங்க லாலெஸ்னஸ் என்று இங்க பயன்படுத்தப்படுகிறது. for the sin is the lawlessness. இந்த டிரான்ஸ்கிரஷனுக்கு சில இடங்களிலே பயன்படுத்தப்பட்டது lawlessness. அப்படியானா he will consider, or a sinner will consider himself as a person that there is no law. எனக்கு பாவம் என்பது எதுவுமே கிடையாது. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எது நிதானிக்கின்றது, எது என்னை நியாயம் விதிக்கின்றது? நான் தான் எனக்கு நியாயம் விதிக்கின்றேன். I am the sole owner of my life. I am the sole owner of my life. There is no authority for me. எனக்கு என்று என்னுடைய வாழ்க்கையில எந்த அதிகாரமும் இல்லை. எனக்கு மேற்பட்ட அதிகாரம் யாரும் இல்லை. நானே என்னுடைய வாழ்க்கைக்கு நிதானியாக இருக்கின்றேன். I myself has become the judge for my life. என் வாழ்க்கைக்கு நானே நிதானித்து நானே நியாயம் சொல்லிக் கொண்டே இருப்பேன். எனக்கு வேறு யாருமே நியாயம் சொல்ல முடியாது. லாலெஸ்னஸ், எனக்கு எந்த நியாயமும் கிடையாது. ஆனால் அந்த நியாயத்திற்கு இதுக்கு வேதம் சொல்லும் பொழுது, இதனுடைய அர்த்தமாக வேதம் சொல்லும் பொழுது என்னன்னா, you are clearly demeaning
or rejecting the authority what God has kept. தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமா அல்லது நியாயப்பிரமாண லா மூலமாக சொல்லியிருக்கின்றதனுடைய அர்த்தம் என்ன? There is always a law giver when there is a law. ஒரு நியாயப்பிரமாணம் அல்லது ஒரு சட்டம் இருக்கும் நேரத்திலே அந்த சட்டத்தை உருவாக்கினவர் அல்லது சட்டத்தை இயற்றியவர் என்று ஒருவர் இருக்கிறார். அதை கர்த்தர், ஆகவே கர்த்தராக ஒருவர் இருக்கிறார். அந்த நபருக்கு என் வாழ்க்கையை ஒப்படைத்து நான் வாழ விரும்பவில்லை என்பதுதான் பாவத்திற்கு அல்லது பாவத்திற்கு இணைந்து செல்லக்கூடிய நபருடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமாகும். நான் பாவம் செய்யும் நேரத்தில் என்னுடைய வாழ்க்கைக்கு நானே அத்தாரிட்டியாக இருக்கிறேன், நானே என்னுடைய வாழ்க்கைக்கு அதிகாரியாக இருக்கின்றேன். என்னுடைய கர்த்தருக்கு நான் அதிகாரியாக இல்லை, என்னுடைய கர்த்தருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நான் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக நானே என் வாழ்க்கைக்கு அதிகாரியாக இருக்கின்றேன். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக அதனை விளக்கி சொல்லுகின்றார். ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18 முதல் 20 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ரோமன் சாப்டர் 1 verse 18 to 20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறியாததினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும், சத்தியத்தை என்ன பண்றாங்க? அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார். they are containing it. அது மட்டுமல்ல, விரோதமாய் தேவ கோபம், எதை சொல்ற who hold the truth. இங்கே அதற்கு நேரடியாக சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், they are with the open fist against God. தேவனுக்கு விரோதமாக இவர்கள் ஒரு முஷ்டி பிடிச்சு நிற்கிறாங்க, ஒரு சண்டை போடுவதற்கு. அவருடைய அதிகாரத்துக்கு நீ என்னை யார் என்று கேட்பதற்கு, நான் யார் என்று கேட்பதற்கு நீ யார் என்ற ஒரு கேள்வியோடு இவர் நிற்கிறார்கள். அதைத்தான் பாவி செய்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தவறி விழும் பொழுது நாம் செய்யக்கூடியவராக இருக்கிறோம். ஆகவே பரிசுத்தத்தை நாடக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இந்த மகாபெரிய ஒரு எண்ணம் காணப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். We are not rejecting or denying the fact that God is no more in my life, but we are subjecting ourselves to God's authority. தேவன் எனக்கு இல்லை, தேவ அதிகாரத்திற்கு நான் ஒப்பிட்டு நான் அதற்கு ஒப்பு கொடுத்து நான் வாழ விரும்பவில்லை என்பதல்ல. மாறாக என் தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவன் எனக்கு எதுவாக சில பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சட்டத்திற்கு நான் உட்பட்டு வாழ்வேன் என்பதை என் வாழ்க்கையின் மூலமாக நான் நிரூபிக்கிறேன். அதைத்தான் இங்கே சொல்லும் பொழுது, அங்கே பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று அவர் குறிப்பிடுகிறார். So the true nature of sin is against God, or it is working against the authority of God. இந்த ஒரு புரிதலை பரிசுத்தத்தை நோக்கி வாழக்கூடிய ஒரு நபருக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரிந்திருக்கும். அது மட்டுமல்ல, 5வது வசனத்திலே அப்படி ஒருவேளை ஒரு தவறி ஒரு நபர் பாவத்தில் விழும் பட்சத்திலே அவனுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய போக்கு என்ன? 5வது வசனத்திலே, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட மறுபடியும் அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அவரிடத்துல பாவம் இல்லை. ஆகவே அவர் யாராக இருக்கிறார்? அவர் வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அவர் வெளிப்படுவார். he is going to appear. அங்கே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவதாக இங்கே வெளிப்படுதலை பற்றி இங்கே சொல்லப்படும் பொழுது, வெளிப்பட்டார். அவர் பாஸ்ட்ல கடந்த நாட்களிலே எதற்காக வெளிப்பட்டார்? நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக வெளிப்பட்டிருக்கிறார். he has already revealed once for all to reconcile us to God. அல்லது நம்முடைய பாவத்திலிருந்து நம்முடைய பாவத்திற்காக இருக்கக்கூடிய விமோசனத்தை கொடுக்கும்படியாக, மீட்பை கொடுக்கும்படியாக அவர் ஏற்கனவே ஒரு முறை வெளிப்பட்டிருக்கிறார். ஏன் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? அவர் வெளிப்பட்டதனுடைய ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்வதற்கான காரணம் என்ன? எதற்காக அவர் பயன்படுத்த வேண்டுமானால், இங்கே ஆண்டவர் வெளிப்பட்டதனுடைய நோக்கம் நம்முடைய பாவத்திற்காக இருக்கக்கூடிய பாவத்தை சுமந்து தீர்க்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக வெளிப்பட்டார். He has already came once to bear our sins. நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற ஒருவராக ஏற்கனவே வந்து விட்டார். இங்கே யோவான் சொல்லும் பொழுது நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். நம்மை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கிருபாதார பலியாக வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய ஊழியமாக இங்கே சொல்லப்படுவது சுமந்து தீர்க்கிறார். his work is to remove the sin from our life. அதை சுமந்து தீர்க்கிறார். he has already put all the effort to remove the sin from our life. அப்பொழுது யோவான் இங்கே சொல்லும் பொழுது மற்றொரு காரணம் என்னவென்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்தை நோக்கி வாழும் பொழுது அல்லது பரிசுத்தத்தை நோக்கி ஜீவிக்கின்ற நேரத்தில் அவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழி என்னவென்றால், சுமந்து தீர்க்கக்கூடிய தேவன் நமக்கு ஒருவர் உண்டு.
சுமந்து தீர்த்த ஒரு தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. அதைத்தான் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். அப்பொழுது கான்ட்ரடிக்டரியாக வரக்கூடிய அல்லது இதற்கு முரணாக ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு சொன்னான். ஒருவேளை நான் பாவத்திலே ஜீவிப்பேன், ஆனால் இஃப் அட் ஆல் ஐ கண்டினியூ டு லிவ் இன் சின், என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நான் பாவத்திலே ஜீவிக்கின்ற ஒருவனாக இருப்பேன், ஆனால் அவர் வந்து சுமந்து தீர்ந்ததனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகின்றதா? நிறைவேறிவிட்டதா? அதைத்தான் நீங்க அவர் கேட்கிறார். ஏற்கனவே அவர் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அறியும் நேரத்திலே எப்படி உங்களால் தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியும்? How can you continue in sin when you know that he's already appeared once for all to take away the sins? ஏற்கனவே பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்த பின்னருமாக நீங்கள் பாவத்தில் எப்படி நிலைத்திருக்க முடியும்? நீங்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்து விட்டு பரிசுத்தத்தை அல்லவா நாடி இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு உத்வேகத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே இந்த வசனத்திலே கொடுக்கிறார். அதான் இங்க மூன்றாவதாக கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இட் இஸ் நாட் லிவிங் இன் கம்ஃபர்ட் வித் சின், பட் we are fighting against the sin because the sin bearer has already come once for all. ஏற்கனவே நமக்கு பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற ஒருவர் வந்துவிட்டார். அப்படி குணாதிசயம் அவரிடத்தில் பாவம் இல்லை. There is no sin in him. அவரிலே பாவம் எதுவும் இல்லை. அதனாலே அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற ஒருவராக வந்திருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையிலே இருக்கின்ற ஒரு குணாதிசயம் 6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை பின்பற்றுவதற்கு அயராது உழைக்கக்கூடியவனாக இருப்பான். He will always have the desire to practice this purification or the life of purity in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தத்தை நோக்கி தொடர்ந்து வாழக்கூடிய ஒருவனாக இருப்பான். 6-7 வசனத்தை நாம் வாசிப்போம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளை, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். இந்த 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பிரதானமாக 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் எழும்பலாம். அவர் நம்முடைய மன்னிக்கவும் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அப்படியானால் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரில் காணப்படவும் இல்லை. இங்க சொல்லப்படுவது என்ன? ஒருவேளை பாவம் ஒருவேளை இன்றைக்கு நான் பாவம் செய்து விட்டால் நான் அவரை நிலைத்திருக்கவில்லை என்ற அர்த்தமா? அல்லது பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு முறை பாவத்தை பற்றி இங்க சொல்லப்படுகிறதா, அல்லது பாவத்தை பற்றி இருக்கின்ற பாவத்தில் நிலைத்திருக்கின்ற தன்மையை பற்றி சொல்லப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். பொதுவாக இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது, குறிப்பாக 6வது வசனம் மற்றும் 8வது வசனம், 8வது வசனத்தில் சொல்லப்படுவது என்ன? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதே போல 9வது வசனத்திலே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாமல். அப்படியானால் நாம் எல்லாரும் தேவனாலே பிறந்தவர்கள் தான். We are all been born of God. தேவனாலே பிறந்திருக்கிறோம். நான் ஒருவேளை நாளைக்கு அல்லது அடுத்த வருஷம் அடுத்த நாளிலே நான் பாவம் செய்வேன், ஆனால் நான் தேவனாலே பிறந்தவன் இல்லை என்று அர்த்தமாகி விடுகின்றதா? இங்கே வசனம் சொல்கின்ற அர்த்தம் அதுவல்ல. மாறாக பாவத்திலே தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இட் இஸ் நாட் sinning once but continuing in sin is what is mentioned. ஏனென்றால் தேவனாலே பிறந்திருக்கின்ற ஒருவன் அல்லது அவரை நிலைத்திருக்கின்ற ஒருவன் ஒருபோதும் பாவத்திலே தொடர்ச்சியாய் வாழ மாட்டான். He will not continue in sin. ஏன் வாழ மாட்டான்? Because he will have a desire to be purified. ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒருவன் பாவத்திலே தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஏன் எழுந்திருப்பான்? அவனுக்குள்ளாக தேவனுடைய வித்து நிலைத்திருக்கின்றது. அவன் தேவனாலே பிறந்தவனாக இருக்கிறான். அவன் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறான். If we completely rely and abide in the fellowship of Jesus Christ, then we will surely run towards their purification. தொடர்ச்சியாக நாம் பரிசுத்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஓட்டத்திலே பாவத்திலே விழுவதற்கு ஏதுவான அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. There are ample amount of chances where we may fall into sin on our daily basis. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஒருவேளை நம்முடைய கண்களின் மூலமாகவோ, நம்முடைய எண்ணங்களின் மூலமாகவோ, நம்முடைய பேச்சின் மூலமாகவோ, நம்முடைய செயல்களின் மூலமாகவோ நாம் பாவத்தில் விழுவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே நேரத்திலே அந்த பாவத்திலே தொடர்ச்சியாய் இருப்போம் என்று சொன்னால், if we continue in that same sin for a longer period of time, or
In other words, we don't want to repent in ourselves. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான மனம் திரும்புதலை நாம் காண வேண்டும் என்று விரும்பவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்தி வைத்தும் அதை விட்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவான விருப்பம் என் வாழ்க்கையில இல்லை. பரிசுத்த வேதாகமம் எனக்கு உணர்த்தி வைத்தும் எனக்கு அதிலிருந்து மனம் திரும்புவதற்கோ அதை விட்டு விலகி வாழ்வதற்கோ அந்த பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள், அதனுடைய எண்ணங்கள், அதனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக இருக்கின்ற விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால், அப்படி இருக்கும் பட்சத்திலே இங்கே சொல்லப்படுகின்ற வசனம் என்ன? அவரிலே நிலைத்திருக்கின்ற எவனும் பாவம் செய்கிறதில்லை அல்லது பாவத்திலே தொடர்ச்சியா இருப்பதில்லை என்பது திண்ணமாகின்றது. பாவம் செய்கின்ற எவனும் அவரை காணவில்லை. அப்படியான பாவத்திலே தொடர்ந்து வாழக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கை என்பது ஆண்டவரை இதுவரைக்குமாக தரிசிக்கவில்லை. He is yet to have an encounter with Christ. அப்படி என்ன அர்த்தமாகின்றது? இன்னமும் கிறிஸ்துவை பார்க்கவில்லை என்று சொன்னால், இன்னமும் அவன் பாவத்திலே நிலைத்திருந்து தொடர்ச்சியாய் பாவம் செய்து தொடர்ச்சியாய் பாவத்திலே விழுந்து வாழ்கின்றவனாய் இருப்பான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? உண்மையா இன்னும் ரட்சிக்கப்படல. He is yet to be saved. அதான் அதனுடைய கிளியர் அண்டர்லைனிங் ட்ரூத். He is yet to be saved. அந்த நபர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் சபை ஐக்கியத்தில் இருப்பாரா? இருக்கலாம். ரட்சிக்கப்படவில்லை, சபையினுடைய ஊழியங்களில் பங்கு பெற முடியுமா? பங்கு பெற முடியும். ரட்சிக்கப்படவில்லை, ஞானஸ்தானம் பெற முடியுமா? ஞானஸ்தானம் பெற முடியும். ரட்சிக்கப்படவில்லை, அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெற முடியுமா? பங்கு பெற முடியும். ரட்சிக்கப்படவில்லை, எல்லா நடவடிக்கைகளிலும் செயல்பட முடியும். ரட்சிக்கப்படவில்லை, தேவனுடைய மந்தையிலே அங்கத்தினராக இருக்க முடியுமா? முடியாது. தேவனுடைய மந்தை என்று சொல்வது அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கே தெரிந்திருக்கக்கூடிய, ஆண்டவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய அந்த மந்தையை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நாட் டு த லோக்கல் சர்ச் வேர் வி ஆல் பிலாங் டுகெதர். நாம் இருக்கக்கூடிய 150 160 வரக்கூடிய ஒரு சபையை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. மாறாக சர்வலோக சபையாக இருக்கக்கூடிய, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய மந்தை என்று அறிந்திருக்கக்கூடிய அல்லது அவரால் அறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த மந்தைக்குள்ளாக அந்த நபர்கள் இல்லை என்பது நாம் தெரிய வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லும்போது அவரிலே நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. He will not do it. ஏன்னா இது இங்க வாசிக்கும் பொழுது it is like a court room. ஒரு நீதிமன்றத்திலே சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஜட்ஜ் அமர்ந்திருக்கிறார். ஜட்ஜ் அமர்ந்திருந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கிடையாது. There is no explanation from the judge. ஜட்ஜ் என்ன சொல்றாரு? Are you abiding in Christ? You will not continue in sin. மற்றொரு வார்த்தையில, Are you continuing in sin? Which means you are not abiding in Christ. கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கீங்களா? பாவத்தில் நீங்க தொடர்ந்து செய்ய மாட்டீங்க. பாவத்தை தொடர்ந்து செய்கிறீர்களா? கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கவில்லை. இதுதான் அங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதைத்தான் அங்கே ஒரு கோர்ட் ரூமுடைய சீன் போல அங்கே சொல்லப்படுகின்றது. அப்படி அடுத்த வசனம் என்ன? அடுத்த வார்த்தை என்ன? பாவம் செய்கின்ற எவரும் அவரை காணல, அவரை அறியவும் இல்லை. You neither know him or you neither know him or never have seen him. நீங்க பார்த்ததும் இல்லை, நீங்க அறிந்ததும் இல்லை. ஏனென்றால் அறிந்திருந்தார்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். இந்த வசனம் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் வந்திருக்கு. அவரை அறிந்திருந்தார்களானால் ஜீவாதிபதியை கொலை செய்திருக்க மாட்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 3ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். If at all they had known him, you would not have killed the author of life. ஜீவாதிபதியை நீங்க கொன்றிருக்க மாட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம் இங்க? அதே அறிந்திருந்தல் தான் இங்க. If at all you had known him, you would not have continued in sin. இங்க ரெண்டு டெஸ்ட் இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ல. ஒன்னு knowing him, another one seeing him. இந்த ரெண்டு டெஸ்ட் நம்ம வாழ்க்கையில இருக்கா? Do we have passed have we passed through this test? Have we known him? Have we seen him? அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் அவரிலே நிலைத்திருப்போம். ஏனென்றால் பாவம் என்பது தேவனுடைய குணாதிசயத்திற்கு ஒத்து போகின்றதே அல்ல. We will always desire to practice this abiding in Christ. Knowing him and seeing him and knowing him, தொடர்ச்சியாக அவரை பார்த்து, அவரை அறிந்து, அவரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தீராத ஒரு விருப்பம், ஒரு துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அதற்காக அவரை அறிந்து கொள்வதற்கும், அவரை தெரிந்து கொள்வதற்கும், அவரை நிலைத்திருப்பதற்கும், நமக்கு இன்பமாய் தோன்றக்கூடிய எதுவாயினும் அல்லது நமக்கு இன்பமாய் தோன்றி நம்மை பாவத்தில் செய்வதாக இருக்கின்ற எதையாகிலும் நாம் விடுவதற்கும் துணிச்சல் உள்ளவராக இருப்போம். We will have the desire. We will be dare to follow or leave out anything that comes against this
knowing and being abiding in Christ. இதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்கிறார். We will have that kind of a practice இருக்கும் சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த பாவத்தை குறிப்பிட்ட தொடர்ந்து 7வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராய் இருக்கிறான். மறுபடியும் நான் சொல்கிறேன், மறுபடியும் ரெஃபரன்ஸ். ஏன்னா ஏன் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்கிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபால்ஸ் டீச்சிங், இங்கே இட் இஸ் a sheer deception that was there in the first century of the assembly. அங்க இருக்கக்கூடிய திருச்சபையில இருக்கின்ற முதல் நூற்றாண்டிலே சொல்லப்பட்டு வந்த தெளிவான ஒரு கள்ள போதனை என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீதியெல்லாம் பின்பற்ற வேண்டியதே இல்லை. யூ நீட் நாட் ஃபாலோ ரைச்சியஸ்னஸ் இன் யுவர் லைஃப். ஏன் பின்பற்ற வேண்டுவதில்லை? நீங்க ஏற்கனவே நீதிமான்களாக உங்களுடைய உள்ளத்திலே நீதிமான்களாக இருக்கிறீர்கள். பொசிஷனலாக நீங்க நீதிமான்கள் ஆகிவிட்டீர்கள். ஸ்தான ரீதியாக ஏற்கனவே நீதிமான்கள். அந்த நீதியை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா 1ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லியிருக்கின்ற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. you need not abide in Christ. நீங்கள் ஒளியிலே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாவத்திற்காக மன்னிப்பை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சகோதரரை நேசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் சகோதரரை பகைத்து மன்னிக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழலாம். இதைத்தான் அவர்கள் போதித்து வந்தார்கள். நீங்கள் இருளில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழலாம். எப்படியாக அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக கிறிஸ்துவின் குணாதிசயத்திற்கு எதிர்த்து செயல்பட்டு வந்த அந்த கள்ள போதகர்களைப் போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் இவர்கள் சொல்லி வந்ததன் பிரதானமான போதனை என்னவென்றால், உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு பரமனுடைய சமூகத்திலே சேர்க்கப்படும். Your spirit will be gathered to the presence of God. You can do anything and everything in your body is the teaching that was there among the people of God during those time. They were the false teachers. அவர்கள் கள்ள போதகராக இருந்து இதைத்தான் போதித்து வந்தார்கள். ஆனால் யோவான் அங்கே சொல்லும் பொழுது, இதனால நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க. Don't be fooled by this teaching. Don't be deceived. ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். ஏனென்றால் நீதியை செய்வதே நமக்கு நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அங்கதான் கிளியர் ஒரு டிமார்கேஷன், ஒரு வித்தியாசத்தை, ஒரு தெளிவாக இருக்கின்ற அண்டர்லைங் எதை சொல்றான்? ஏன் அதை பின்பற்றுவான்? அதை செய்கிறவன் தன் வாழ்க்கையினுடைய ஒரு பங்காகவே மாறிவிடும். It will become the walk of his life. ஆகவே அந்த வஞ்சனைக்கு நீங்க இடம் கூடாதிருங்கள். ஏனென்றால் இந்த வஞ்சிக்கப்படாதிருக்க வேண்டும் என்று சொன்ன நீதியை பின்பற்றும் பொழுது நீதிக்காக இருக்கின்ற போராட்டம் வரும். நீதிக்காக இருக்கக்கூடிய நேரத்திலே ரத்தம் சிந்த வேண்டியது வரும். ஆதி அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது ரத்தம் சிந்தினார்கள். முதல் நூற்றாண்டிற்கு அப்புறமாக வாழ்ந்திருக்கின்ற அநேக பரிசுத்தவான்கள் இந்த நீதிக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். You need to have that kind of a courageous or that kind of courage to stand for God, for righteousness. நீதிக்காக நிற்க வேண்டியிருக்கின்ற துணிச்சல் நிச்சயமாக வேண்டும். நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க. You follow righteousness even if it is costing your life. உங்களுடைய வாழ்க்கையே போனாலும் கூட அந்த நீதிக்காக நில்லுங்க அப்படிங்கிறதா இதிலே அவர் சொல்லக்கூடியது. மூன்றாவதாக நீங்க பார்க்கும் பொழுது இதே வசனங்களிலே 8வது வசனம் என்ன சொல்கிறார்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இங்கே சொல்லப்படும் பொழுது இங்க பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறவன், அதே போல பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். There is a third reference to the revelation of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதற்காக இருக்கக்கூடிய மூன்றாவது காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அவர் வெளிப்பட்டிருக்கிறார். He is revealed. எதற்காக ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வெளிப்பட்டார்? 28வது வசனத்திலே வெளிப்படுவார். He will be revealed. அதே போல வெளிப்பட்டார் 5வது வசனத்திலே வெளிப்பட்டார் என்பதற்கு பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு. ஆனால் இங்கே சொல்லப்படும் பொழுது 8வது வசனத்திலே கிரியைகளை, பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. ஏன் இதனை சொல்கிறார்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏன் அதனை அவர் சொல்கிறார்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? He talks about the origin of sin. இந்த பாவம் எங்கே இருந்து உற்பத்தியாயிருக்கின்றது? பாவம் என்பது பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். He is the person who has originated sin.
அவன் தான் பாவத்தை உண்டாக்கி இருக்கின்றவன். அவனுடைய மனதில் தான் பாவம், பெருமை என்ற பாவம் உட்புகுந்து செயல்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். செயல்பட்ட நேரத்திலே ஜனங்கள் என்ன செய்கிறான்? அவன் தூண்டி அதன் மூலமாக ஜனங்களை விழச் செய்து தேவ திட்டத்துக்கு எதிர்த்து செயல்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால நம் விரிவாக எடுத்து சொல்ல போவதில்லை. ஆனால் யோவான் இங்க சொல்லும் பொழுது பாவம் செய்கிறவன் அல்லது பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன், if at all there is a person who is continuing in sin or keeps on continuing in sin, he is a person who is made of Satan. He that committed sin is of the devil. அதாவது பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொன்னால் பிசாசினுடைய குணாதிசயங்கள் என்னவோ அது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. He has the character of Satan or he has been begetted of Satan. அதான் he is of the devil என்றால் அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். He has been made by the devil. If he is a person who is continuing in sin, அவன் பாவத்திலே தொடர்ச்சியாக இருப்பான் என்றால் அது அவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் யாராக இருக்கிறான்? பாவம் செய்கிறான். எப்படிப்பட்டவன்? அவன் சோதிக்கிறவன், அவன் வஞ்சிக்கிறவன், அவன் சகோதரரை குற்றம் சுமத்துகின்றவன், தேவராஜ்யத்திற்கு எதிர்த்து செயல்படக்கூடியவன். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஆனா இங்க முக்கியமாக இதை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தை இங்க சொல்லும் பொழுது இந்த கிரியைகளை, அவனுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்படியானா என்ன அர்த்தம்? பிசாசும் அவனுடைய செயல்பாடுகள் ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது நாம் நினைக்கலாம். நம்ம ஒரு நினைக்கலாம் இட் இஸ் எம்பவரிங். அது ஒருவேளை நம்மை ஓவர் பவர் பண்ணது, பிசாசனுடைய செயல்கள் ஓவர் பவர் பண்ணது நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படும் பொழுது தேவகுமாரன் வெளிப்பட்டது அந்த பிசாசனுடைய செயலில் ஆற்றல் என்று நினைக்கின்ற அவனுடைய செயல்களை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டிருக்கிறார். So are we depending on his power? அதைத்தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். Depending upon his power gives the purification in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நோக்கி நாம் நாட வேண்டுமானால் are we depending on the power of Jesus Christ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றலை நாம் நாடுகின்றோமா? என்ன ஆற்றல் அது? பிசாசனுடைய கிரியைகளை அழித்ததனுடைய ஆற்றல். எப்படி அழித்தார்? தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகள், எல்லா செயல்பாடுகள், அவரை பெரியவனாக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பினார்கள். People wanted to make Christ bigger. ஜெயித்தாரா? ஜெயித்தார். பிசாசானவன் அவரை சோதித்தான 3 சோதனைகள். மாம்சத்தின் கண்களின் இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை கொண்டு வந்தவன் அவருடைய பாதத்தை வைத்தான். இதை அவர் ஜெயித்தாரா? அவர் ஜெயித்தார். இதன் மூலமாக பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டதா? அழிக்கப்பட்டது. நீர் சிலுவைக்கு செல்ல வேண்டியதில்லை, அதற்கு முன்பதாக உமக்கு ஏதுவான சிங்காசனத்தை நான் தருகிறேன். You need not go to cross, but before that I give you the kingdom என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? No, this is not for me என்று தெளிவாக அவர் அங்கே ஜெயித்தார். இதைத்தான் அவனுடைய கிரியைகளை அழித்தார். எப்படி அழித்தார்? பாவத்தை சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். On the cross he had conquered Satan. He has conquered the evil acts of Satan. அங்கே பிசாசானவனுடைய கிரியைகளை அவர் அழித்து வெற்றி கொண்டார். அவர் வெற்றி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 2:14 நாம் வாசிக்கும் பொழுது Hebrews chapter 2 verse 14. எபிரேயர் 2:14 ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு, அவனை முற்றுமாய் அழிக்கும்படிக்கு அவர் இப்படி வெளிப்பட்டிருக்கிறார். அவர் இப்படியாக மாறினார். இந்த அவருடைய வெற்றி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நான் இங்கே நடைமுறையாக நான் பார்க்க வேண்டுமானால் அவர் வெற்றி சிறப்பதற்காக அல்லது வெற்றி சிறந்து விட்டார். He has already conquered Satan and his acts. But have we conquered? நாம் வெற்றி கொண்டிருக்கிறோமா? அவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றலிலே நாம் சார்ந்திருக்கிறோமா? Are we depending on this power of Jesus Christ என்பதை இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக 9 10 வசனத்திலே verse 9 and 10 வாசிக்கக்கூடிய தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஃபைனலாக 9 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இட் இஸ் a display of the proof. இருக்கக்கூடிய நிரூபணத்தை நிரூபிக்கின்ற முறையை கடைசியா சொல்றாரு. தேவனால் பிறந்த எவனும்
பாவம் செய்ய மாட்டான், அல்லது பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில தேவனால் பெருத்தல் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வித்து உற்பத்தியாக இருக்கின்ற, அவனுடைய வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது. There is a seed that has been planted in a particular area. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு விதை விதைக்கப்படும் என்று சொன்னால் அந்த விதைக்கு முளை திரும்புவதற்கு அநேக தடைகள் இருக்கும். விதை எங்க நிலத்துக்கு மேல விதைக்க மாட்டோம். we won't plant the seed on the top of the soil, அல்லது சாயிலுக்கு மேல விதைக்க மாட்டோம். but we will plant the seed inside the soil. அந்த நிலத்துக்கு உள்ளாக அந்த விதை விதைக்கப்படும். விதைக்கப்பட்ட பின்பதாக அந்த seed என்ன பண்ணும்? it will germinate, it will grow. முளை திரும்பி முட்டி மோதி, எதையெல்லாம் முட்டி மோதும்? கல் இருக்கும், மண் இருக்கும், முள் இருக்கும், இருக்கின்ற எல்லாவற்றையும் அந்த விதை என்ன செய்கின்றது? முட்டி மோதி முளை திரும்பி ஒரு செடியாக வெளியே வருகின்றது. It comes out, it germinates by fighting against the sand, against the soil, against the thorns, against the thistle. இருக்கக்கூடிய முட்களையும் புதர்களையும் முட்டி எழுப்பிவிட்டு அது மேலே முளை திரும்புகின்றது. அதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது தேவனுடைய வித்து அவனுக்குள் என்ன செய்கின்றது? தேவனால் பிறந்தவன் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. It is already the plant of the seed has been planted in our life. எந்த வித்து? தேவனுடைய வித்து. இது நம்முடைய வித்து அல்ல, நம்முடைய சொந்த முயற்சியினால் ஏற்படக்கூடிய ஒரு செயல் அல்ல. மாறாக God himself has planted the seed when we got saved. நாம் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் நமக்குள்ளாக ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதை எப்படிப்பட்ட விதை? ஒரு சாதாரண விதை. It is the seed of God. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். அந்த seed of God என்ன பண்ணப்பட்ட சீடாக இருக்கிறது? It is the seed that has the power to germinate. It is the seed that has the power to fight against the wiles of Satan. சாத்தானுடைய தந்திரங்களை, அவனுடைய யுக்திகளை, அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய ஆற்றலை பெற்ற ஒரு விதையாக நமக்குள் அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தினுடைய 1வது அதிகாரத்திலே சுவிசேஷத்தை பற்றி சொல்லும் பொழுது அது என்ன பண்ணப்படுகிறது? அவனுக்குள் 1:16 சொல்லப்படும் பொழுது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கு. It is the power of God. அதே பவர் தான் நமக்குள்ளாக அந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. But are we realizing it? Do we realize that we do have a seed in our life? நம்முடைய வாழ்க்கையில் அந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோமா? தேவனுடைய வித்து நம்முடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விதைக்கப்பட்ட விதை அது வளரும், அது வளர்ந்தே ஆகும். ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு வளர்ச்சி நிச்சயமாய் காணப்படும். ஆனால் அது வளர்வதற்கு அநேக நேரத்தில் தடைகள் வரும், முட்கள் வரும், குறுக்குகள் வரும். நம்முடைய இருக்கக்கூடிய நம்முடைய இச்சைகள் தோன்றும், நம்முடைய பல எண்ணங்கள், நம்முடைய பாவத்தினுடைய போராட்டங்கள் அந்த விதையை வளராதபடிக்கு அதை தடுத்து நிறுத்தும். ஓமையில நாம் வாசிக்கிறோம் அல்லவா, இந்த parable of the sower, விதைக்கிறவனோட உவமையில வாசிக்கும் பொழுது அநேக தடைகள் அதுக்கு வரும். ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி நாம் மேற்கொண்டு வர வேண்டும். அதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால், தரித்திருக்கும் என்று சொன்னால் அவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். He cannot continue in sin, or he cannot enjoy in sin, or he cannot enjoy doing sin. தொடர்ச்சியாக பாவம் செய்கின்றதிலே அவன் சந்தோஷப்பட்டு அகமகிழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். He cannot enjoy committing sin in his life forever and ever. பாவத்தில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இங்க பெர்ஃபெக்ஷனை பத்தி அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லல. பரிபூர்ணமாக வாழ வேண்டும், அந்த பரிபூர்ணத்தை தொடர்ச்சியாய் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்திலே சொன்ன சத்தியத்திற்கு அது புறமான ஒன்றாக இருக்கிறது. Because in chapter 1 he has told that it is about the confession of sin. பாவத்தை பற்றி இருக்கக்கூடிய பாவ அறிக்கை சொல்லி இருக்கிறார். மன்னிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறார். ஆகவே மறுபடியும் இங்கே பரிபூரணத்தை பற்றி அவர் பேசவில்லை. மாறாக பாவத்தில் தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். தேவனுடைய வித்து அவன் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அந்த வித்து அவனது முட்டி மோதி அவனுடைய வாழ்க்கையை உடைத்து அது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நோக்கி அது கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த பரிசுத்தத்தை நோக்கி பயணப்படக்கூடிய இந்த வித்தின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? Have we ever realized that this seed have been planted in us? அன்னைக்கு நேரத்தில் நாம் ரீஜெனரேட்டட், நாம் born of God, இதெல்லாம் நாம் உணர்கிறோம். ஆனா இந்த விதை நமக்குள் இருக்கிறதா? விதை இருக்கிறத நாம் உணர்கிறோமா? இந்த விதை வளர்ந்து எழும்ப வேண்டும் என்று நான் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் உதவி வேண்டும். அவருடைய செயலுக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும். பரிசுத்தவான்களின் உதவி வேண்டும். பரிசுத்த வேத வார்த்தை நமக்கு அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தமான ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கும் பொழுதுதான் இந்த விதை அது வளர்ந்து
அது முட்டி மோதி நமக்கு இருக்கின்ற எல்லா எதிர்ப்புகளையும் உடைத்தெறிந்து மேல் நோக்கி செடியாய் வந்து அது கனி தரும். இந்த விதை இருந்தாதான் அது கனி வரும். இஃப் we don't have this root of God within ourselves, we will not have the fruit of the spirit. ஆவின் கனி நிச்சயமா இருக்காது. கனி எங்கிருந்துங்க வரும்? விதை இருந்தாதானே கனி வரும். விதையே இல்லை என்று சொன்னால், விதை செயல்படுவதற்கு அனுமதிக்கவே இல்லை என்று சொன்னால், அங்கே கனி நிச்சயமாக இருக்காது. கனி நிச்சயமாய் காணப்படாது. இங்க சொல்லும் பொழுது இதனுடைய துவக்கம் யாராக இருக்கிறார்? born of God, தேவன் தான் துவக்கமாக இருக்கிறார். இதனுடைய நடு செயல் தேவனுக்குள் நாம் நினைத்திருப்பது. அதனுடைய முடிவான ரீசன் என்ன? முடிவான என்ன? கனிகள் நிச்சயமாக காணப்படும். தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். 9வது வசனம். 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இட் இஸ் a clear distinction அவர் கொண்டு வரார். என்ன கொண்டு வரார்? தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் இதனாலே என்று சொல்லப்படும் பொழுது 28வது வசனம் துவங்கி 10வது வசனம் வரைக்குமாக, 2ஆம் அதிகாரம் 28 முதல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரைக்குமாக நாம் வரும்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இதனாலே by this we can clearly make a distinction between the child of God and between the child of Satan. ஏன் அப்படி சொல்றாரு? தேவனுடைய வித்து இருக்கும் என்றால் நீதியை பின்பற்றுவான். அதைத்தான் சொல்கிறார். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீதியை செய்யாமல் என்று சொன்னால் ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்ட எல்லா குணாதிசயங்கள். நீதியை செய்வது அவரை நிலைத்திருப்பான். நீதியை செய்வது கர்த்தருக்காக எதிர்நோக்கி இருப்பான். நீதியை செய்வது பரிசுத்தத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். நீதியை செய்வதென்றால் தன் வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் there will be righteousness in all his activities. He will seek God, he will rely upon God, he will be having a life of purity in his life. He will want to attain for that purity. அந்த பரிசுத்தத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வான். பாவத்திற்கான எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல பாவத்திற்கு ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக இருக்கின்ற ஒரு போராட்டம். As to giving up the blood of a man. அந்த அளவிற்கு ஒரு போராட்டம் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அடைவான். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். நீதியை செய்யாமலும், if there is a person who has not doing righteousness or practicing righteousness in his life, அதை சொல்லிவிட்டு அதற்கு இணையாக தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. ஜட்ஜ்மெண்ட் வேர்டிக் சொல்றார். தேவனால் உண்டானவன் அல்ல. அன்பு கூறாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனால் உண்டானவன் அல்ல. பிரியமானவர்களே, இங்க ஒரு சொல்லி முடிகிறது. லவ்விங் ஃபெலோ பிலீவர்ஸ். ரெண்டு டிஸ்டிங்யூஷன். ஒன்னு பிராக்டிசிங் ரைச்சியஸ்னஸ், லவ்விங் ஃபெலோ பிலீவர்ஸ். நார் இஸ் த ஒன் ஹூ டஸ் நாட் லவ் ஹிஸ் பிரதர். அதாவது தேவனோட கூட சரியான ஒரு உறவு இருக்குமானால் சகோதரனோடும் சரியான ஒரு உறவு இருக்கும். தேவனோட எனக்கு எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சகோதரனை நாம் நேசிக்கவில்லை, ஆனால் சகோதரனை நாம் மன்னிக்கவில்லை, ஆனால் சகோதரனோட ஒப்புரவாகவில்லை என்றால் ஆண்டவரோட கூட நாம் ஒப்புரவாகவில்லை என்பது அர்த்தமாகின்றது. ஆண்டவரை நாம் நேசிக்கவில்லை என்பது அர்த்தமாகின்றது. ஏன்னா இங்க சொல்லப்படும் பொழுது if you do not love a brother, if you do not love a sister, ஒரு சகோதரனை உண்மையான முறையிலே நாம் நேசிக்கவில்லை என்றால் நாம் தேவனாலே பிறந்தவர்கள் அல்ல. நாம் தொடர்ந்து ஒருவரை நாம் நேசிக்கவில்லை, ஆனால் தொடர்ந்து ஒருவரை மன்னிக்காமலே நாம் இருப்போம் என்று சொன்னால், தொடர்ந்து நாம் அந்த குணாதிசயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனாலே பிறந்தவர்கள் அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய வித்து நமக்குள் இருந்தும் அது செயல்பட்டும் அதற்கு மன்னிப்பதற்கு ஏதுவான ஆற்றலை அந்த வித்து தான் கொடுக்கும். நம்முடைய சுய இச்சையால நம்ம மன்னிக்க முடியாது. we can never forgive, we can never love a person. நான் கடந்த வாரம் சொன்னது போல loving the unlovable, forgiving the unforgivable. ஒருவர் நேசிக்க முடியாத ஒருவரை நேசிக்க வேண்டுமானால், மன்னிக்க முடியாத ஒருவரை நீங்கள் மன்னிக்க வேண்டுமானால் அதற்கான ஆற்றல் இந்த வித்து தான் கொடுக்கும். இந்த தேவனுடைய வித்து தான் கொடுக்கும். நம்முடைய சரீரத்தினுடைய முயற்சினால மன்னிக்கவே முடியாதுங்க. நம்முடைய சரீரத்தினுடைய பலத்தினாலே நாம் மன்னிக்க முடியும். we cannot forgive a person, we cannot love a person, we cannot live a life of purity with our own strength. We will certainly fail. நாம் நிச்சயமாய் தோற்று போய் விடுவோம். இந்த வித்து நமக்குள் இருக்கும் பொழுது அந்த விதை நமக்கு வளர்ந்து நமக்கு கனி தந்து நமக்கு பலத்தை கொடுத்து மன்னிப்பதற்கு உதவி செய்கின்றது, மறக்க உதவி செய்கின்றது, நாம் நேசிக்க உதவி செய்கின்றது, நாம் பரிசுத்தத்தை நோக்கி ஓடுவதற்காக உதவி செய்கின்றது, நீதியை பின்பற்றுவதற்கு ஏதுவாக உதவி செய்கின்றது. இது இருக்குமானால் நாம் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், தொடர்ந்து இல்லை என்று சொன்னால் நாம் பிசாசினால் உண்டானவர்கள் என்பதை வேதம் சொல்லுகின்றது.
வேதம் தெளிவாய் எடுத்து வைக்கின்றது. வேதத்தினுடைய பிளெயின் வேர்ட்ஸ், இட் இஸ் பிளெயின்லி said in here. இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். It will be revealed. In this, the children of God are manifest. It will be revealed. அது மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்காது, அது வெளிப்படுத்தி காண்பிக்கப்படும் என்பதை யோவான் சொல்லி அங்கே முடிவு செய்கிறார். ஆகவே இங்கே இந்த 10 வசனத்துல நாம் சிந்தித்தது என்னவென்றால், do I desire to live rightly before God? Do I love my brothers? Do I forgive them? Do I genuinely love my fellow believers? உண்மையாக நாம் நேசிக்கின்றோமா? சும்மா வாயில நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கேட்டு போவதல்ல. அது யார் வேணா கேட்கிற, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனுஷரும் கேட்பாங்க. பட் உண்மையாகவே நாம் மனரீதியாக ஆத்மார்த்தமாக நாம் நேசிக்கிறோமா? ஆத்மார்த்தமாக நாம் மன்னிக்கிறோமா? ஆத்மார்த்தமாக நாம் பரிசுத்தத்தை நோக்கி நாடுகின்றோமா? தேவனோடும் மனுஷனோடும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில நாம் ஜீவிப்பதற்கு முற்படுகின்றோமா? Righteous living plus love for others is the evidence of being God's children. நீதியுள்ள வாழ்க்கையும் பிறரை நேசிப்பதும் தேவனுடைய பிள்ளை என்பதை எடுத்துக்காட்டும் அடையாளங்களாக இருக்கிறது. Ongoing righteousness, unrighteousness plus lack of love is the evidence of a different nature. அதை தான் எழுதி வைத்திருக்கிறேன். தொடர்ச்சியாக அநீதியான வாழ்க்கை நான் வாழ்ந்து அன்பற்றவனாக நான் இருப்பேன் என்று சொன்னால், நான் வேறே ஒரு குணாதிசயம் வேதத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால் பிசாசினுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கிறது. நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையா அல்லது வேறா? இன்றைக்கு நம்மை நாமே தீர்மானிப்போம். நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய வளங்கள், the resources நாம் பயன்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் வித்து அது வளர்ந்து எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஜெபம், பரிசுத்த வான்கள் நமக்கென்றும் இருக்கிறார்கள். அதை நாம் உதவியாக நாம் எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி புரிவாராக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.